காமெடி பண்றேன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஓவர் மயிரா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தொடுறா அதை தொடுறா கடுப்பு தொடுறேன். கை கடுக்கிறவனா சத்தியம் பண்றேன். மூஞ்சில வைக்க காதை கட்டியா காதல சொல்றேன். நீ வேணா இங்க சொல்லு. நீ வேணா பாடுவே. நானும் போயிட்டு கழுவே இல்ல சொல்லிடுவேன். பாடு. என்ன கராத்தே கிட்டா ஜாக்கி ஜான் உங்க தாத்தனா என்ன? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்திவம் பாட்டி எக்கச்சக்கமாயி போச்சு கணக்கு. என்ன பண்றது உனக்கு எப்படி? ரொம்ப பெருமையா எனக்காக இங்க வாங்க. நீங்க வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி எனக்காக இந்த ஊர் உலகத்துக்கே கேட்கிற மாதிரி கேட்கிற மாதிரி எனக்காக இந்த தம்பி காண்டி அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த தம்பி காண்டி இந்த ஊர் உலகத்துக்காண்டி நான் சொல்றேன். சொல்றான். ரொம்ப பெருமையா இருக்கு. அது பண்ணுங்க. சரி பாட்டு பாடு எனக்காக ஒரு பாட்டு. பாடுறாங்கிறான். ஏன்டா இல்லையே வந்து பகல்ல வந்து வெயில் அடிச்சு மண்டை காயுதுடா மட்டை வெயில்ல. எனக்காக ஒரு பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு. நான் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறேன். நீ என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ண வேணா, எதுவுமே பண்ண வேணா. நீ கல்யாணமே பண்ணாதடா. இந்த நாட்டுக்கு கேடுடா. நீ எல்லாம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துச்சா ஐயோ நாடு தாங்காதுல்ல. தாங்காது. மூடிக்கிட்டு போ. மூட முடியாது. காமெடி பண்றேன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஓவர் மயிரா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தொடுறா அதை தொடுறா கடுப்பு தொடுறேன். அப்ப பாடு. நீ காமெடி பண்றேன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அழகா நான் என்கிட்ட நிறைய பேர் வந்து உள்ள போட்டுக்கோ பாத்துக்க. நான் அப்படியே உள்ள சொருகிடுவேன். போன் அங்க வைக்காத. அப்புறம் தான் நீ போனே பேச முடியாது. சொருகிட்டா உள்ள. வேணா இங்க பாரு. நான் உடைக்க மாட்டேன், தூக்கி போடுவேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா இந்த போனை நீ யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவேன். நீ வேணா பாடுவே. நானும் போயிட்டு கழுவே இல்ல சொல்லிடுவேன். பாடு. வேணாம் பாடு. பாடு. ஆட்ட ஒண்ணு போடு. கைலியோட நின்றுகிட்டு இருக்கேன். ஆடுறதுக்குலாம் நல்லா இருக்காதியா? பரவாயில்ல ஆடுவே. ஏதோ என்னை பிடிச்சிருக்கா. ரொம்ப என்னை தெரியுமா தெரியாதா? யாரு? ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவேனே. நீலாம் வெளிச்சதுனாலே தெரியாதுடா. எதுக்கியா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? தெரிஞ்சா அது தானே, எனக்கு தெரியும் தானே. வாங்க பேசுவோம். சொல்லிடுவேன். போன குடியா சொல்லிவிட்டா தம்பி போன கொடுப்பா. சரி சரி. அப்ப எனக்காக ஒரு டான்ஸ் ஆடு. அண்ணே டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் கைலியத்துக்கு நான் அசிங்கமா இருக்கு. பரவாயில்லடா ஆடுறா. ஆடுறியா சொருவிட்டா? ஆடுறியா சொருவிட்டா? ஆடுறா. ஏதாவது ஒரு பாட்டு பாடுறா. ஆட வேணா ஒரு மயிரும் வேணா. சரி எனக்காக பாடுங்க. நான் விட்டுறேன். சத்தியமா விட்டுறேன். என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லு. கை கடுக்கிற வேணா சத்தியம் பண்றேன். பாடுறாங்க. மூஞ்சில வைக்க போய் நான் கோவப்பட மாட்டேன். நான் வந்து ஃபன்னியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணியா பண்ணியோ இல்ல டிச்சு பண்ணியா பண்ணியோ மூடிட்டு பண்ணு. எனக்காக ஏதாவது பண்ணு. கடுப்பை கிளப்பாதே. போய் சரி எனக்காக டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடு விட்டுறேன். டான்ஸ் ஆடு. முடியாது முடியாது. போனை கொடுக்க முடியுமா முடியாதா? சரி டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடு. ஆளு மாடு மாதிரி இருந்துச்சு. உன்னை வந்து என்னையா பண்றது? கும்பிடுறா மண்டி போட்டுக்கிட்டு. ஏன்டா நீ பேசற? போன குடியா. சரி குட்டி போன குடியா. சரி போடு. கட்டி பிடிக்காத விடுறா. போன சரி தர சத்தியமா தரேன். சத்தியமா எல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருவேன். நான் தனியா ஆளுன்னு பார்க்க வேண்டாம். தனியா வந்திருக்கேன். இப்படியே காட்டு மரம் தான் டைலாக் பேசிட்டு தெரியுற. ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கிற ஊரை? நீ வெளியில பார்த்ததை வச்சு காமெடி பீஸ்னு நினைக்காத. சரியா? நேர்ல பார்த்தாலும் காமெடி பீஸ் தான். மயிர் பீஸ் அடி. சரி சரி டான்ஸ் ஆடு. கை வலிக்குதா இல்லையா? சட்டையை பிடிச்சி கிழிச்சு எறிஞ்சிருவேன். நல்லா புது சட்டை உள்ள சொருகிக்குவேன். போன குடியா நீ. கடுப்பு நீரு. நான் அழகா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அழகாலாம் நீ பேசல. அசிங்கமா தாக்குறேன். சரி நீ அழகா தான் இருக்கிற வீடு. எனக்காக ஒரு ஆட்டாடு. நான் சத்தியமா தந்துடுறேன். கடைசி எனக்காக இதுக்கு மாதிரி கேட்கவே மாட்டேன். சத்தியமா கேட்க மாட்டேன். கிளம்பு. நீ வீட்டுக்கு போக மாட்டேன். உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீடு எங்க இருக்கு? வீடு அதான் அங்க. அதுவும் தெரியுது பாத்தியா? அங்க தெரியுதா? தெரியுதா இல்லையா? கடுப்பா கேட்பா. போன குடியா. ஒரு டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடு எனக்காக. கல்யாணம் பண்ணி தரியா? உனக்கு பொண்டாட்டியா? அதுக்கு மேல கல்யாணம் வேணாம், ஒரு மயிரும் வேணாம்.
யோ அதுக்கு வந்து நான் பாட்டு பாடுறேன் பாரு. இப்ப நீ பாட்டு பாடுன்னு சொல்லி இருக்கல. சரி சரி பாடுறேன் பாடுங்க. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்திவம் பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. ஆடிட்டே ஆடு. நீ இதெல்லாம் இதை கேட்டுக்கிட்டே இருந்தா நீ ஒரு மக்கு போ. நீ புடிச்சிட்டு நக்கு ஆடியா மயிரும் தெரியாம என்ன புடுங்க வாங்க வந்த. என்ன தெரியுமா ஐஸ்கிரீம் வாங்கி தர அது எனக்கு தவறாக நினைச்சு கூடாது சரியா. என்னைக்குமே இந்த நண்பன் தவறா பேச மாட்டான். சரி துளசி கூட வாசமா இருக்கும். ஆனா இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. கேரு போப்பா போ ஓரமா போ. ஓரமா போறதானே ஓரமா போ. எவ்வளவு 2 ரூபாயா 1 ரூபாயா வந்திருக்க சில்ட்ரன்மானே என்னங்கண்ணே சில்லற காசு. ஏப்ரல் ஃபூல் ஏமாந்த ஃபூல் நக்கி பார்த்தா காப்பி தூள். என்ன கராத்தே கிட்டா ஜாக்கி ஜான் உங்க தாத்தனா என்ன சண்டைக்கு வர மாதிரி பண்ணாத போ. சண்டைக்கு வரியா? ஏய் மண்டை உடைக்கிற பக்கற சண்டைக்கு வரியா? போப்பா. இங்க பாரு கையில வந்து மோதிரம்லாம் போட்டிருக்கேன். அது கடுப்பா குத்தி விட்டேன்னா இது வந்து பஞ்சாயிரும் போ. பஞ்சாயமா? பஞ்சரே ஆனாலும் பரவாயில்லடா. டயர் டூப் பண்ணலையா? உடியா போன நான் எங்கடா அப்படி பிடிச்சிருக்கேன். நீ போடா ஜாலியா. மணிக்கு வந்தேன். மணி 9 ஆயிருச்சியா. வெயில் சுள்ளு நடிக்கீங்க. போன குடியா. சுள்ளு நடிக்கனா திருப்பி அடி போயிட்டு. என்ன நீ இப்படி இருக்கிற? தங்கச்சியா கல்யாணம் பண்ணி தரியா? நீ தங்கச்சி கல்யாணம் பண்ணி தர அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தர்றத பத்தி நான் எப்படி நினைக்க முடியும்? பெருமையா இருக்குன்னு சொல்லியா? இல்லையா கஷ்டப்பட்டு கேக்குறல. சரி நான் சொல்றேன். வீடியோ எடுப்போம் வா. வீடியோ எடுப்போம். போன குடியா வீடியோ எடுப்போம். நீ ஏமாத்துவ. சத்தியமா வீடியோ எடுப்போம் கொடு. கர்மமே வச்சு எனக்கு இங்க தெரிக்குது. இரு அங்கே இருந்துச்சியா. சூப்பர் போன கொடு. சரி அதை தொடச்சிக்கலாம். போன் இன்னும் நான் யூஸும் பண்ண மாட்டேன். விடு போன கொடு. சரி வீடியோ எடுப்போம். உன் தங்கச்சி கட்டி தெரியா? சரியில்லை போன கொடு. சரி அவ பெருமையா இருக்கு சொல்லு. பெருமையா இருக்கு போன கொடு. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிடுறா அதை பத்தி சொல்லு. நல்லா சத்தமா ஊர் உலகத்துக்கே கேட்கற மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் பண்ண சொல்லு. வீடியோ எடுத்து போடுவோம். நீ அப்படியே போன குடியா. சரி உன் காதுல சொல்றேன். காதை கட்டியா காதுல சொல்றேன். நீ வேணா இங்க சொல்லு. சொல்ல முடியாது. என்னையா அடிக்கிறே நீ? சரி கடைசியா ஒரு டைம் சொல்லு. ரொம்ப பெருமையா இருக்குன்னு மட்டும் சொல்லு. என் தங்கச்சி கல்யாணம் பண்றது உனக்கு எப்படி இருக்கே? கடுப்பா இருக்கியா? கடுப்பா இருக்கா? வந்து கடுப்பு சொல்லு. தங்கச்சி கல்யாணம் பண்ண எப்படி இருக்கு? நான் விட்டுறேன் சொல்லு. வேணா போயிரு. சொல்லுவேன். பேசாம போயிரு. இடம்லாம் முள்ளா இருக்கு. அப்புறம் பிரச்சனை ஆயிரும். நீ சொல்லு. முள்ளா இருக்குன்னு முள்ள மன்றி தலையா சொல்லு. சரி சொல்லு. ரொம்ப பெருமையா இருக்கே. என் தங்கச்சி கல்யாணம் பண்றது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. மயிரா இருக்கு. ஆளை பார்த்துதான் நீ வந்து என்ன பண்றியோ? சின்ன புள்ள பார்க்க வந்து சொன்னா அங்க வந்து தம்பி தானே பண்ண சொன்னா இருங்க. யாரு அண்ணே உள்ள எதுவும் போடல. கண்ணு குசு நான் போன கருமோ. உன் தம்பி தானே கலியா நான் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டேன். பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னேன். வீட்டுல தானே வந்து பேச. முதல் கட்டிக்கு பொண்ணு கேக்குதோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனே. உங்க முகத்துல அழகான பொண்ணு கிடைக்கணும் அண்ணே. கலிஞ்சாங்குண்டினே. சரி விடு. உன் தம்பி கல்யாணம் தானே பண்ண சொன்னாரு. ஃபோன் வேணா பண்ணி பாருங்க உங்க தம்பிக்கு. அவரு தானே நம்ம கலியா பண்ணுங்கண்ணே. இரு பயப்படாதுங்கண்ணே. எப்படின்னா கழுவிங்க? வாலி வேற உடஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல. சொட்டு சொட்டா வச்சு கழுவிருங்கண்ணே எப்படியாச்சு. அண்ணா நான் உடியா. சரி கோச்சு இரு நான் சொல்றேன். கால் பண்ணி பேசுங்கண்ணே. யாரு கலியா இருங்கண்ணே. தலையில தானே வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் ஜாலியா. நீங்க தான் பக்கெட் மாட்டிக்கிறீங்களா? எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? வலியை உடச்சு விட்டாங்க. கேளுங்கண்ணே. எதுக்குடா பக்கெட்ல தண்ணி அப்படின்னு கேளுங்கண்ணே. டேய் கலியா, நீ எதுவும் சொன்னியா? இங்கே நான் உள்ளே போயிருக்கேன்னு, குளத்துக்குள்ளே போயிருக்கேன்னு. ஏன்டா சும்மா நீ இருடா. அவர் அப்படியே நடிப்பாருங்க. கொடுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, பிராங்க் ஷோ தான் சொல்லிட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. அடிக்கிறாரு ப்ரோ. பக்கெட் யாரும் உடஞ்சி போச்சு. பாவம் கழுவுறதுக்கு தண்ணி இல்லையா? இன்னொரு பக்கெட் எடுத்துருவாங்க ப்ரோ. பாவம் ப்ரோ. கசகசன்னு ஆயிடுச்சு ப்ரோ. வேறு லுங்கி ஒன்று எடுத்துருவாங்க ப்ரோ. கம்மனு ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணே, ட்ரெஸ்ஸில் அவுத்து போட்டு போய் குதிச்சிருங்க.
குடிச்சு கழுவிட்டு புதிய மனிதனாங்க மேலே வாங்க. போதும் போதும், இந்த வரைக்கும் பேசினதே போதும். கொடு. என்னண்ணே போதும் போதும். சரி போங்கண்ணே, எனக்காக அவுத்து போட்டு போங்கண்ணே. போயா போதுங்க. சரிண்ணே, டென்ஷன் ஆகுதுங்க. சரி, இது பேசுனதெல்லாம் இருக்கட்டும். இங்கே எதுக்கு அந்த கேமரா எங்கே வச்சிருக்கேன்? அதெல்லாம் மறைச்சி வச்சுக்கிறேன், நான் திட்டுக்கிட்டே எல்லாம். எங்கே வச்சிருக்கேன்? எங்கே வச்சிருக்கேண்ணா? இதோ இந்தா வச்சிருக்கேன் மொபைல் கேமரா. மொபைல் கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா? இல்லைண்ணே, உட்காந்து என்னை பார்த்ததே இல்லையா நீங்கள்? மாலத்தீவுலேயே பல வருஷம் இருந்தீங்கன்னா எப்படின்னு என்னெல்லாம் பார்க்க முடியும்? அதான் மாலை போட்டு உங்களுக்கு வாங்க, மத்தளை வச்சாச்சு. வாங்கண்ணே, காட்டுறேனே, வாங்கண்ணே. என்னண்ணே இவ்வளோ கடுப்பாக வரீங்க? அப்படியே போய் நின்று பாரு. எங்கேயா கேமரா வச்சிருக்கீங்க? தண்ணிக்குள்ளலாம் கேமரா இருக்கலண்ணே. தண்ணி தெரியுதுங்களா? அப்படியே கையை அப்படியே பார்த்துட்டு இருங்க. தொட எங்கேயா? உள்ள புந்து பாருங்கண்ணே, நல்லா பாருங்கண்ணே. தம்பி, தம்பி இல்ல, நம்ம தம்பி தான் அவரு. இங்க பாருங்க, உங்க தம்பி வராரு. அறிவுமை இருக்கடா. இந்த இடத்துல எதுக்கு சொன்னா? அவன் சும்மா சும்மா கோச்சிக்கிட்டாரு ப்ரோ. சொல்லுங்க. பிளான் பண்ண சொன்னா, அதான் நான் ஏன்டா என்னடாச்சு? அவர் வந்து அலப்பார மயிரை விட்டு சும்மா பேசாதனா வந்து நான் சரி நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, சரி வந்து ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா கூஸ் போறவன்ட்ட வந்து அது பொண்ணு பார்க்கணும். அது முன்னாடியே என்கிட்ட பேசிட்டாங்கடா. விட்றா, நான் சும்மா உன்னை நீ இங்க இருப்ப. மூணாவது தம்பியானே அவரு? ரெண்டாவது தம்பிங்கண்ணே. அவர் போன்ல தான் பேசினாரு. நானா அவங்களெல்லாம் அடிச்சு கிழிச்சிருவேன் நொட்டினாரு. அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கோம். என்னன்னா நீங்க அப்படி கோமாட்டியா இருக்கிறீங்க? நானும் ஜாலியா தான் பேசினேன், சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு இங்க கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா இந்த பக்கெட் மண்டையில மாட்டிட்டு பேசுங்க. இந்த மாதிரி நக்கலு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நீ ஒழுங்கா என்னடா நம்பாள்றா அவர்? ஏன்டா அப்படி பேசுற? நம்பாள்றா சரி சும்மா போங்க போங்க தம்பி. அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு கேக்குறீங்கல்ல, ரொம்ப பெருமை. வாங்க வாங்க ஒரு வீடியோ போட்டோம். சரி நான் மன்னிச்சிருங்கண்ணே. எது தவறா நினச்சிக்கலையே? இது தவறா நினச்சிக்கல, மன்னிச்சிருங்க. நீ காமெடி பண்ற மாதிரி தானே என்ன பேசிக்கிட்டு இருக்க? காமெடியா நான் பண்ணலண்ணே, சிரிப்பு வருதா? அப்புறம் நீங்க முறப்பா பேசிட்டு இருக்கீங்க. காமெடி பண்ணா சிரிக்கணும், லூசானா நீங்க? எதுல காதல கடுக்கு, காதல கடுக்கு. இங்க பாரியா, நீங்க ஒரு இதா இருக்க இல்லையா? நீ இங்க எதுக்கு வர சொல்லுங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவர் என்ன முன்னாடியே பேசிட்டாரா? வேற லெவல். இனிமேல் இவர் ஏன் தம்பி. சரி வாங்க வாங்க. சரி சரி சரி, கோச்சிக்காதீங்கண்ணா, நான் மன்னிச்சிருங்க. கேமரா கொண்டு இருக்கு, ஆய் சொல்லுங்க. ஆய் காட்டிடுங்க. ஆய், நான் இங்கே தான் போனேன். ஆய் ஆயின்ட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறோண்ணே. இன்டர்வியூ எடுத்துக்கலாமா ஜாலியா? அதுலேயும் இதே மாதிரி நொட்டை கேள்வி கேட்டா அது கேட்க மாட்டேன், நான் நல்லவன். ஒழுங்கா உண்மையாலுமே பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாமா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிண்ணே, அதை பற்றிலாம் கேட்போண்ணே. ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொடர்கதையாக அது இருக்கட்டும். சரிங்களா? உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லைல்ல? நீ இப்போ பேசுறது கூட காமெடியாக தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒழுங்கா எப்படி தான் நீ பேசுவ? எப்பவுமே இப்படி தானா? சரி, நான் ஒரு பைத்தியம், விடுங்க. அப்படி நினச்சிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. உன் தம்பி மாதிரி நினச்சி மன்னிச்சிருங்க. நீ சரி சரி, நானே காமெடி தான் பண்ணுவேன், நிறையா பண்ணுவேன். நீ நல்லா பண்ணுவேன்னு தெரியும். வா நின்று ஏன்னே பேசுகிறீங்க? இது யாரு? அதுயா இங்கிட்ட ஒரு ஆளா, அங்கிட்ட ஒரு கேமராவா? சுற்றிலும் கேமரா வச்சு கூல் படி நல்லா ஃபயரா மேன். எதுக்குள்ள போய் உட்காந்துட்டு கேமரா வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அவனுக்கே ஆய் வருது, அவன் அதான் அங்கே போய் உட்காந்து அப்படியே போய்கிட்டே கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் போல ஜாலியா. நீங்கள் படுத்துற பாடு தாங்க முடியலையா? அண்ணே, டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்களா இல்லைங்களா? இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? காலையில் ஒரு ஆய் போறீங்க, ஒரு சரி விடு, இல்லை எல்லாம் போல புரட்டி எடுத்து அது ஒன்றும் பரவாயில்ல. சரி, இப்போ காலையில் ஆய் போறீங்க, இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் யாரும் நடக்குமா? இல்லை, நீங்கள் எப்போதுமே இப்படிதானா? இல்லை இன்னமும் அதே மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஃப்ராங்க் பண்ற மாதிரி இப்படி சொல்ற. அதுக்கு முன்னாடிலேருந்து இதே மாதிரி தான் நோண்டிக்கிட்டு இருக்காரு இவரு. அதை போய் நோண்டி நான் என்னடா பண்ண போறேன் கருமோ? ஐயோ, நீ தொட்டு தொட்டு பேசாதீங்க தயவு செய்து. சரி வாங்க, சமாதானப்படுத்துறேன். கள்ளி செடியில் விழுந்து ஃப்ராங்கடா, நீ தானே நல்லா செஞ்சிருக்கா. எம்எஸ்கே என்ன இருக்காரு நம்ம கிட்ட, ரொம்ப பெருமையா இருக்கு. டாலர் போட்டிருக்காரு கழுத்துல. வணக்கம். எத்தனை பவுன் இது? அது 1.5 பவுன் தானே. அண்ணன் உள்ளே எது போடல, கழுத்துல மட்டும் டாலர் போட்டிருக்காரு. டாலர் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. அப்படி காட்டுனே. சரி, டாலர் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. எம்எஸ்கே சிரிங்கண்ணே. இதோ சிரிச்சு ஜாலியா இருக்குண்ணே. ஆய் போற இடத்துல கலகலகலன்னு போறது மட்டும் இல்லாம கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்காக நீங்க என்னை தொட்டு கும்பிடணும். எங்கன்னு கேளுங்க. பாருடா, இப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கா? சரி, காலதானே. ஐயோ, யாருன்னே நீங்க இப்படி இருக்கீங்களே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே. நல்லா மாலத்தீவுல நல்லா ஜாலியா இருந்தீங்களானே? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீ இருக்கா பாடுறா, நான் அப்பயும் கேட்டேன் தானே. மன்னிச்சிருங்களே, சாரி. தலைவா, யூ ஆர் கிரேட். தலைவா, யூ ஆர் கிரேட். பாடுறா, அண்ணே இது அவுத்துட்டா தானே ஒரு ஜாலியா இருக்கும். தலைவா, யூ ஆர் கிரேட்ன்ட்டு
எனக்கு அவுத்துற முடியாது, பெல்ட் போட்டிருக்கேன். சரி பிரதர், சூப்பராக பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. அப்படி நீ போகலாம் அங்கே வாடி. உன்னை இப்படியே விட்டா இப்படியே அவனை வச்சு செய்வேனம்மா. தம்பி போதுயா, ஒரு படத்துல பாடுங்கன்னா தாங்க முடியலையா? சரி நான் கடைசியாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பாரமா இது இல்லை, மனபாரம் தான் இருக்கா? ஒன்றும் வருத்தம் இல்லையே? வருத்தம்ல, ஹாப்பி தானே? ஹாப்பி ஹாப்பி. இந்த வீடியோ போடலாம்ல? எங்கே நீங்கள் போடுறது தானே? போடுறது தான் எடுத்தது. இதில் போடுவீங்க? யூடியூப்ல ஃப்ளாஷ் நியூஸில் போட்டுடலாமா? ரொம்ப பெருமையாக இருக்கு, ஆய் போன கக்கா போன இடத்தில் கழிந்து விட்டாருன்ட்டு. நம்மளே சும்மா வீடியோ போட்டேன். சரி, இது உங்களுக்கு ஒரு பெருமை தான். கடலில் கிங்கு சுறா மீனுடா, பிராங்குக்கு கிங்கு ஜெய்மணிவேல்டா. உங்க பாடுறா பக்கோடா பாருங்க ப்ரோ, ஹாய் சொல்லுங்க. பாடுறா திணறு இருக்காரா, என்ன சொல்றது? சரி சரி, வாயிலேருந்து வர்றது பூரா வெறும் வந்து நக்கல் நையாண்டி. ஓகே ஓகே முடிச்சுக்கலாம். ஓகே பிரதர், இந்த வீடியோ போடலாம்ல? ஹாப்பி தானே? ஹாப்பி தான். எடிட்டர் படி காமெடியாக தான் போடுவோம், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே ஜாலி தானே? ஜாலி தான். சரி, நம்ம ஜெய்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரிக்க விட்டாச்சு. இருங்க விடுவீங்களா? நான் சொன்னதுக்கு அப்புறம் விடுங்க. சும்மா தெரிக்க விடுறோம்.